திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. தலம் திருவாரூர். நாடு காவேரி தென்கரை. பதிகம் 4, பாடல் 3, பண் காந்தாரம். நீருமை பூசவல்லானோ நினைப்பவர் நஞ்சத்து உள்ளானோ, நீருமை பூசவல்லானோ நினைப்பவர் நஞ்சத்து உள்ளானோ, ஏறு உகந்தேற வல்லானோ எரிபுரை மேனியினானோ, ஏறு உகந்து ஏற வல்லானோ எரிபுரை மேனியினானோ, நாறு கரந்தையினானோ நான்மறை கண்டத்தினானோ, நாறு கரந்தையினானோ நான்மறை கண்டத்தினானோ, ஆறு சடை கரந்தானோ ஆறு சடை கரந்தானோ, ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆறு சடை கரந்தானோ, ஆரூர் அமர்ந்த அம்மானே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இந்த 3வது பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் ரொம்ப அருமையான ஒரு தத்துவம் நமக்கு சொல்லியிருக்கார். நீருமை பூச வல்லானும் நினைப்போர் நெஞ்சத்தில் உள்ளானும். அவர் திருநீர் சிவபெருமான் எப்பொழுதும் உங்களை எல்லோருக்கும் தெரியும், விடுகாட்டில் இருக்கும் பிணங்களை எரித்த அந்த சாம்பலை பூசிக்கொள்பவன் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் அறிந்ததே. ஊழிகாலத்துக்கு அப்புறம் அத்துணை உயிர்களும் உயிர் மற்றும் இயற்கை எல்லாமே அழிந்த பிறகு அது எரிந்து சாம்பலாகிறது. அந்த சாம்பலை பூசிக்கொண்டு நமக்கு அடுத்த ஒரு ஜென்மத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர் பூசிக்கொள்ளும் அந்த சாம்பல் என்பது வெள்ளை நிறம் கொண்டதல்ல, அது தீயோடு ஒப்பிடுகிறார். அதுதான் இந்த பாட்டில் நமக்கு சொல்லுகிறார். அவர் தீயோட தீ போல நிறமுடைய சாம்பலை பூசிக்கொண்டவன்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். அப்புறம் எல்லாவிதற்கும் முதலானவன் சிவபெருமான்கிறது இந்த ஆணித்தனமாக அப்பர் சுவாமிகள் இந்த பாட்டில் சொல்கிறார். பிரம்மன் திருமால் அவர்களும் இருந்தாலும் இந்த எல்லோருக்கும் முதன்மையான இருப்பவர் சிவபெருமான். அவர்தான் இந்த உயிர்களை காத்து ரட்சித்து நம்மளை சரணாகதியை அழித்து வைக்கிறார். அதற்காக அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் இந்த தேவாரத்தில் சிவபெருமான் திருநாவுக்கரசர் அதாவது அன்பு சிவபெருமான் மீது வைத்துள்ளார். அதனை போற்றும் வகையில் இந்த பாடம் அமைந்துள்ளது. அந்த நீர் அதுதான், அதற்காகத்தான் நீர் திருநீருங்கிறத அவர் நீர் பூச வெள்ளானைங்கிற மாதிரி இந்த பாட்டில் நமக்கு சொல்லியிருக்கார். திருச்சிற்றம்பலம்.